ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் SEBI அகாடமி. இன்னைக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். பாதுகாப்பு தொழில் துறையில் ரூபாய் 75,000 கோடி முதலீடு இலக்கு. ஸோ வான்வெளி மற்றும் பாதுகாப்பு தொழில்துறை சார்ந்த நிறுவனங்களுக்கான மாநாட்டை ஏரோ டெஃப்கான் 25 சென்னை நந்தம்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் வந்து நடைபெற்றிருக்கு. ஸோ இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018 அண்ட் 2019 யூனியன் பட்ஜெட்டில் வந்து டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் கோரிடார்ஸ் உத்தரப்பிரதேசம் மற்றும் தமிழ்நாட்டில் வந்து தொடங்கப்படும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதற்கான பட்ஜெட்டை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒதுக்கி இருப்பாங்க. ஸோ யூனியன் கவர்மெண்ட் 75%, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 25% ஃபண்டு வந்து இதுக்காக ப்ரொவைட் பண்ணோம். ஸோ இந்த டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் கோரிடார்ஸ்ன்னு சொல்லும்போது இது ஒரு பர்டிகுலர் ஜியோகிராஃபிக்கல் ரீஜன் என்ன பண்ணுவாங்கன்னா செலக்ட் பண்ணி அதில் வான்வெளி மற்றும் பாதுகாப்பு தொழில் சார்ந்த அந்த தளவாடங்களை வந்து அங்கே உற்பத்தி பண்ணுவாங்க. ஸோ அதுதான் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் கோரிடார். ஸோ இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலிருந்து இம்போர்ட்டை நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் நம்ம சொந்த நாட்டு உற்பத்தியை வந்து மேம்படுத்துறதுக்காகவும் அதே மாதிரி மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைனர்ஸை வந்து அவர்களுடைய அந்த தொழிலை வந்து மேம்படுத்துவதற்காகவும் தான் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதன்படி தமிழ்நாடு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் கோரிடார் கார்பரேஷன் வந்து 2018 வந்து தொடங்கி இருப்பாங்க. ஸோ இது எங்கெல்லாம் எந்தெந்த பிளேஸில் வந்து இந்த டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் கோரிடார்ஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சென்னை, ஒசூர், கோயம்புத்தூர், சேலம், திருச்சி. ஸோ இது ஒரு குவாட்ரிலேட்டரல் ஷேப்பில் வரும். ஸோ கோவையில் பார்த்தீங்கன்னா கோவை வரப்பட்டியில் 360 ஏக்கரில் பாதுகாப்பு தொழில்துறை பூங்கா வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இங்கே அந்த டிஃபென்ஸுக்கான தளவாடங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உற்பத்தி பண்ணுவாங்க. அதே மாதிரி சூலூரில் விமான பழுது பார்த்தல், பராமரிப்பு மற்றும் ஒருங்கிணைப்பு பணிகள் மேற்கொள்ள நேரடியாக ஓடுதள அணுகு வசதியுடன் கூடிய அந்த வான்வெளி பூங்கா வந்து சூலூரில் அமைக்கப்பட்டு வருகிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திருச்சியில் திருச்சிராப்பள்ளி இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கிளஸ்டர் வந்து அமைக்கப்பட்டு வருகிறது. அதே மாதிரி சென்னையில் வந்து ஏரோ ஹப், இங்கே வந்து வான்வெளி நிறுவனங்களுக்கான அந்த தளவாடங்களை வந்து உற்பத்தி பண்ணுவாங்க. ஸோ இந்த திட்டம் வந்து முடியும் தருவாயில் வந்து இருக்கு. சென்னையில் பார்த்தீங்கன்னா வல்லம் வடகலில் தான் இந்த திட்டம் வந்து அமைக்கப்பட்டு வருது. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் கோரிடார்ஸுக்கான அந்த முதலீடுகளை வந்து ஈர்ப்பதற்காக தான் இந்த மாநாட்டை இப்போ சென்னையில் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இயற்பியலுக்கான நோபல் பரிசு அமெரிக்க விஞ்ஞானிகள் 3 வந்து பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. யாருக்கெல்லாம் அப்படின்னா ஜான் கிளார்க், மிஷல் டெவரே, ஜான் மார்டின்ஸ், இவங்களுக்கு தான் பகிர்ந்தளிச்சிருக்காங்க. ஸோ எதற்காக அப்படின்னா எண்ண தொழில்நுட்பத்தை மேம்படுத்தி வரும் குவாண்டம் ஊடுருவல் ஆய்வு மேற்கொண்டதற்காக தான் இந்த 3 நோபல் பரிசு வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த நோபல் பரிசை என்னைக்கு கொடுப்பாங்க அப்படின்னா ஆல்ஃபிரட் நோபல் மறைந்த நாளான டிசம்பர் 10 ஸ்வீடனோட தலைநகர் ஸ்டாக்ஹோம் மற்றும் நார்வேயோட தலைநகர் ஓஸ்லோவில் தான் இந்த நோபல் பரிசு வந்து அவங்களுக்கு வழங்கப்படும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 21 மாவட்டங்களுக்கு பலத்த மழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை வந்து விடப்பட்டுள்ளது. ஸோ அரபிக்கடலில் நிலவிய அந்த சக்தி புயல் காரணமாக தான் இந்த மஞ்சள் எச்சரிக்கை வந்து விடப்பட்டுள்ளது. ஸோ இந்த கலர் அலர்ட் வந்து எதை பேசிஸில் கொடுப்பாங்க அப்படின்னா கிரீன் கலர் அலர்ட் வந்து பொதுவாக மழை பெய்யும் அறிகுறி இருந்தால் கிரீன் கலர் அலர்ட் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் எல்லோ கலர், நெக்ஸ்ட் அடுத்த 24 மணி நேரத்துக்கு 6 to 10 சென்டிமீட்டர் மழை பொழிவு இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டால் அப்போ எல்லோ அலர்ட்டை வந்து கொடுப்பாங்க. ஆரஞ்சு அலர்ட் எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா 15 முதல் 20 சென்டிமீட்டர் மழை பொழிவு அடுத்து 24 மணி நேரத்திற்கு இருக்கும் அப்படின்னா அப்போ ஆரஞ்சு அலர்ட் வந்து கொடுப்பாங்க. ரெட் அலர்ட் எப்போ கொடுப்பாங்கன்னா மழையின் அளவு வந்து 20 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டுருச்சுன்னா அப்போ தான் ரெட் அலர்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த அலர்ட்டை யார் கொடுப்பாங்க அப்படின்னா இந்தியன் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய இந்தியன் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், இவங்க தான் அந்த அலர்ட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இந்தியன் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் 1875 வந்து கல்கட்டாவில் தொடங்கப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் 1945 தான் நியூ டெல்லிக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனுடைய சேர்மன் வந்து முருத்ஜே மொஹபத்ரா. ஸோ இவர் தான் வேர்ல்டு மெட்ரோலஜிக்கல் ஆர்கனைசேஷன், அதாவது அது ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஃபார் வெதர் அண்ட் கிளைமேட். ஸோ அதில் வந்து பெர்மனண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சேர்மன் தான் அதில் பெர்மனண்ட் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பாங்க.
ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் கீழே வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை அறிவிப்புகள் டிசம்பருக்குள் நிறைவேற்றப்படும். ஸோ இது என்ன அப்படின்னா ஆர்டிஇ ஆக்ட் படி வருஷந்தோறும் தனியார் பள்ளிகளில் வந்து 85,000 மாணவர்கள் வந்து சேர்க்கப்படுவாங்க. ஸோ இந்த ஆர்டிஇ ஆக்ட் அப்படின்னா என்னன்னா நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் 21A 86வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 2002 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த ஆர்டிகிள் அடிப்படையில் 6 முதல் 14 வரையுள்ள குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பாக ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்றது டிபிஎஸ்பியில் 45வது ஆர்டிக்கிளில் வந்து சொல்லப்பட்டிருக்கும். ஸோ 2002 வந்து அதை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட் அடிப்படை உரிமையாக ஆர்டிகல் 21A வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதன்படி கொண்டு வரப்பட்டது தான் இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009. ஸோ அதன் அடிப்படையில் அந்த சட்டத்தின் அடிப்படையில் 6 முதல் 14 வரை உள்ள குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இலவச மற்றும் கட்டாய கல்வி என்ன பண்ணணும் கொடுக்கணும். ஸோ அதற்காக தான் இந்த தனியார் பள்ளிகளில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 25% ரிசர்வேஷன் வந்து இந்த ஆர்டிஐ ஆக்ட் பேசிஸில் வந்து ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அதிகரிக்கும் டெங்கு காய்ச்சல். நிகழாண்டில் 17,796 பேர் பாதிப்பு, 8 பேர் உயிரிழப்பு. ஸோ இந்த டெங்கு காய்ச்சல் எதனால் ஏற்படுது அப்படின்னா ஃபீமேல் மஸ்கிட்டோ ஏடிஸ் ஈஜிப்டி இந்த ஒரு கொசுவினால் ஏற்படக்கூடியதான் இந்த டெங்கு ஃபீவர். ஸோ இந்த மஸ்கிட்டோவுக்குள்ள ஒரு வைரஸ் வந்து போகும்போது அந்த வைரஸ் என்ன ஆகும் அப்படின்னா மஸ்கிட்டோவுக்கு உள்ளேயே நிறைய ரெப்ளிகேட் ஆகி நெக்ஸ்ட் அந்த மஸ்கிட்டோ ஒரு ஹியூமனை வந்து பைட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த வைரஸ் என்ன ஆகும்னா மனுஷனுக்குள்ள உடம்புக்குள்ளே போய் தான் இந்த டெங்கு அப்படிங்கிற ஃபீவரை வந்து ஏற்படுத்தும். ஸோ இதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபீமேல் ஏடஸ் மஸ்கிட்டோ வந்து அதனுடைய ப்ரீடிங்கை வந்து க்ளீன் ஸ்டாக்னண்ட் வாட்டரில் தான் பண்ணோம். அதாவது அதனுடைய இனப்பெருக்கத்தை வந்து தண்ணீரில் தான் பண்ணோம். ஸோ நம்ம வீடை சுற்றி அந்த தண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் தேங்காமல் பாதுகாக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நோயாளிகள் இனி மருத்துவ பயனாளர்கள் அரசாணை வெளியீடு. மருத்துவமனையில் நாடி வருபவர்களை நோயாளிகள் என அழைக்காமல் மருத்துவ பயனாளர்கள் என அழைக்க வேண்டும் அப்படின்னு தமிழக அரசு வந்து அரசாணை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. ஸோ மருத்துவ சேவைகளுக்காக வருவோரே தங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தராக பார்க்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை சுமூகமாக நடைபெற ஒத்துழைக்க வேண்டும், எம்பிக்களிடம் சிபி ராதாகிருஷ்ணன் வேண்டுகோள். நம்முடைய நாட்டின் 15வது துணை குடியரசுத் தலைவராக சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதன் பிறகு அவர் முதலாக அந்த மாநிலங்களவை கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டிருக்காங்க. ஸோ இது எந்த ஆர்டிக்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கிள் 64 என்ன சொல்லுது அப்படின்னா யார் வைஸ் பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்களோ அவங்க தான் ராஜ்யசபாவினுடைய சேர்மனாகவும் இருப்பாங்க. ஸோ வைஸ் பிரசிடென்ட் ஷுட் பி தி எக்ஸ் அஃபிஷியோ சேர்மேன் ஆஃப் தி ராஜ்யசபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் தான் ஆர்டிக்கிள் 64. அதன்படி தான் வைஸ் பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் மாநிலங்களவையின் தலைவராக இருப்பார்.